தேர்தல் நடத்தை விதிகளின்படி ஆவணமின்றி எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்பட்ட தொகை 50,000 இருந்து 3 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா இன்று சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அதில் தமிழகத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை என்ற பெயரில் வணிகர்களிடமிருந்து பணம் பொருட்களை கைப்பற்றி வருவதாகவும் அவற்றை உடனடியாக திரும்ப ஒப்படைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் பொருட்களை எடுத்துச் செல்பவர்கள் வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள் குறித்த விவரங்களை தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் ஆவணமின்றி எடுத்துச் செல்ல தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ள தொகையை 3 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் எனவும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் சந்தித்து இன்று முறையிட்டிருக்கிறோம். குறிப்பாக வியாபாரிகள் கொண்டு செல்வதற்கு 50,000 ஒரு போதா தொகையா இருக்கிறது, 3 லட்சமாக உயர்த்தப்பட வேண்டும். அதேபோன்று தேர்தல் ஆணையம் வியாபாரிகளுக்கு என்ன ஆவணம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். ஆங்காங்கே அதிகாரிகள் செய்கின்ற அட்டகாசங்கள் பல்வேறு இடங்களிலே சில இடங்களிலே பணம் பெற்றுக்கொண்டு அதற்கு கையூட்டும் பெற்றுக்கொண்டு திருப்பி தரப்படுகிறது என்ற அவலத்தை நான் சொல்லியிருக்கிறோம். இதனிடையே சோதனையில் ஈடுபடும் பறக்கும் படை அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபடுவது தொடர்பான புகார் உறுதி செய்யப்பட்டால் தொடர்புடைய அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி எச்சரித்துள்ளார்.